கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படியாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய அவளாக இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. அது மட்டுமில்லை, எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனாக இருக்கணும். அது மட்டுமில்லை, போதக சமர்த்தனாக இருக்கணும். தீமை சகித்து கொள்ளவனாக இருக்கணும். எதிர்த்து பேசுவர்களுக்கு சத்தியத்தை அருளும்படி ஆவியை மனம் திரும்புதல் ஆவியை கொடுக்கும்படியாகவும், பிசாசின் இச்சையின்படி அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெரிந்து அவனுடைய கண்ணிகளுக்கு நீங்கத்தக்கதாகவும் அவர்களுக்கு சாந்தமாக உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் அவர்களை குறித்து சொல்ல. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அவர்கள் தவறு செய்தார்கள், அவர்கள் தவறுகளை திருத்துவது என்னுடைய வேலை என்று சொல்லி இன்றைக்கு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. அருமையான சகோதரர், ஒரு மனிதனை குற்றம் சாட்டும் போது நம்மளிடத்தில் தவறு இருக்கிறது, ஆண்டவர் எப்படியாக உணர்த்தி வைக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்க்கும்போது நாம் கர்த்தருடைய ஊழியக்காரனாக செயல்படுவோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.